வணக்கம். இப்போ நம்ம ஓல்டு 9th தமிழ் புக்கில் 3வது இயல் பார்க்க போகிறோம். முதல் படம் பாருங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்லேருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. தலைப்பு ஓய்வும் பயனும். ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு, தூய்மையோடு அமைதி சேரும் நன்கு தோன்றிடும் உள்ள அழகு. பாக்களும் இயற்றி பழகு, நல்ல பாடலை பாடி மகிழ்வாய். தாக்குறும் துன்பம் யாவும் இசை தமிழினில் மாய்ந்து போகும். அறிவியல் ஆய்வு செய்வாய், நீ அன்றாட செய்தி படிப்பாய். செறிபெறும் உன்றன் அறிவு உள்ள செழுமையும் வலிவும் பெறுவாய். மருத்துவ நூல்கள் கற்பாய், உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய். திருத்த மெய்நூல்கள் அறிவாய், வருந்தீமையும் பொய்மையும் களைவாய். ஆசிரியர் குறிப்பு பாருங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் துரை மாணிக்கம். இவரது ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம். இவருடைய பெற்றோர்கள் துரைசாமி குஞ்சம்மாள். இவருடைய வாழ்நாள் காலப்பகுதி பார்த்தீங்கன்னா 10/3/1933 அன்று பிறந்திருக்காரு. 11/6/1995 மறைந்தார். இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, பள்ளிப்பறவைகள், நூறாசிரியம், மகபுகு வஞ்சி, இது போன்ற நூல்கள்லாம் இவர் இயற்றியிருக்காரு. இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அது தவிர இவர் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்கள் மூலம் உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்டார். நூல் குறிப்பு பாருங்க. பள்ளிப்பறவைகள் எனும் குழந்தை பாடல் தொகுப்பின் 2ஆம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்நூலில் உள்ள பாடல்கள் பலவும் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களில் வெளிவந்தவை. இந்நூல் 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அவை குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை அப்படின்னு 3 பிரிவாக அமைந்துள்ளது. அடுத்து 2வது திருவிளையாடல் புராணம். இதை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணம் 3 காண்டங்களையும் 64 படலங்களையும் உடையது. 3 காண்டம் என்னன்னா மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம். முன்கதை சுருக்கம் பாருங்க. எந்நாட்டவருக்கும் பொதுவாக இருப்பதால் தென்னாட்டில் தன்னுடைய அருள் விளையாடலை நிகழ்த்தியவர் தென்னாடுடைய சிவபெருமான். தமிழ் புலவர்கள் இறைவனுக்கும் தமிழுக்கும் உள்ள பிணைப்பை உறுதிப்படுத்தவே திருவிளையாடல் புராணம் முதலிய புராணங்களை இயற்றியதாக கொள்ளலாம். புலவர் தம் புலமைத்திறத்தை அறிய இறைவனை வேண்டி சங்க பலகையை பெற்றனர். சங்க புலவர்கள் மொத்தம் 49 பேர், 49 பேரின் கருத்துப்போரை தீர்க்க இறைவனே தலைமை புலவராக எழுந்தருளினார். இறைவனையும் சேர்த்து சங்கப்புலவர் 49 என்பர். அதாவது இறைவனையும் சேர்த்து மொத்தம் 49 புலவர்கள் இருந்தாங்க. இந்த சமயத்தில் வங்கிய சேகர பாண்டியனின் மகன் வங்கிய சூடாமணி பாண்டியன் மதுரையின் அரசாட்சி பொறுப்பில் இருந்தான். அவன் இறைவனுக்கு செண்பக மாலை சாத்தி வழிபட்டதை கருதி செண்பக நந்தவனத்தையே ஏற்படுத்தினான். இதன் காரணமாக சூடாமணி, அதாவது வங்கிய சூடாமணி பாண்டியனுக்கு சண்பக பாண்டியன் அப்படிங்கிற பெயர் வழங்கலாயிற்று. அவன் ஒரு சமயம் அவன் மனைவியுடன் செண்பகவனத்தில் போயிருக்காப்படி. அந்த வேலையில் மெல்லென புகுந்த ஒரு இளந்தென்றல் புது மனத்தை வீசியது. தென்றலுங்கிறது தெற்கிலிருந்து வருவது தென்றல், கிழக்கிலிருந்து வருவது கெண்டல், மேற்கிலிருந்து வருவது குணக்கு, வடக்கிலிருந்து வருவது வாடை. இப்படி காற்றுக்கு பெயர் வச்சிருக்கோம். அப்போ ஒரு தென்றல் வருது, ஒரு புதிய மனத்தை கிளப்பியது. அந்த மனத்தை இதுவரை நுகர்ந்திராத பாண்டியனின் மனதில் அப்படி ஒரு மனதை இதுவரைக்கும் அவர் நுகர்ந்ததே இல்லையா. அந்த பாண்டியனோட மனசுல ஒரு ஐயம் ஒரு சந்தேகம் எழுது. அது தீர்ந்ததா அப்படிங்கிறத விளக்குவதுதான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான், இப்படி ஒரு சந்தேகம் வந்தோடனே, அரசனுக்கு சந்தேகம் வந்தோடனே என்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறவங்க யாரோ அவங்களுக்கு நான் பரிசளிப்பேன்னு சொல்லி தண்டோரை அறிவிக்கிறாங்க. அதை கேட்டு ஒரு புலவர் தருமி அப்படிங்கிற ஒரு புலவர் என்ன பண்ணுறாரு, மதுரை சொக்கநாதர் கோயில் முன்னாடி கோயில்கிட்ட போயிட்டு இறைவன்கிட்ட போயிட்டு இப்படி ஒரு சந்தேகம் பாண்டியனுக்கு இருக்குது, இதை தீர்க்கக்கூடிய ஒரு பாடல் எனக்கு கிடைச்சா நான் போய் அதை கொடுத்து பொருள் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்குறாரு. இப்போ பாடல். ஐயை யாவையும் ஆதியேகலாம் வையை நாடவன் மனக்கருத்துணர்ந்து உய்யவோர் கவியுரைத்தனக்கருள் செய்ய வேண்டுமென்றறிந்து செப்பினான். இறைவனிடம் தருமி எல்லாவற்றையும் அறிந்த இறைவனே, நீங்கள் பாண்டியன் ஐயத்தை நீக்கும் கருத்தை கவியாக பாடியளித்து
என் பிள்ளைக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பணிந்து வேண்டியிருக்காரு. சொற்பொருள் பாருங்க. வையை நாடவன் அப்படின்னா பாண்டியன். உய்ய அப்படி என்றால் பிழைக்க. இறந்து செப்பினான், பணிந்து வேண்டினான். இறைவன் தருமிக்கு பாடல் அருளல். தென்னவன் குல தெய்வம் ஆகிய மன்னர் கொங்குதேர் வாழ்க்கையின் தமிழ் சொன்னலம் பெறச் சொல்லி நல்கினார். இன்னல் தீர்ந்தவன் இறைஞ்சி வாங்கினான். பாண்டியருடைய குலதெய்வமாகிய சொக்கநாதர் கொங்குதேர் வாழ்க்கை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடலை சொல்லினுமே தோன்ற இயற்றி தருமிக்கு வழங்கினார். தருமி தன் மனதுயர் நீங்கி அதனை பணிவுடன் பெற்று சென்றான். தென்னவன் குலதெய்வம் சொக்கநாதர் அல்லது சுந்தர பாண்டியன். இன்னல் துன்பம். நல்கினார்னா அளித்தார் என்று பொருள். இறைஞ்சி என்றால் பணிந்து என்று பொருள். பாண்டியன் அப்போ போய் தருமி போகிறார். அப்படி அரச வைக்க போகிறாரு. அரசவையில் அங்கே இருக்க புலவர்கிட்ட கொடுத்தோன்னே அந்த புலவர்கள்லாம் போய் அரசன்ட்ட அந்த பாடலை படித்து காமிச்சாங்க. பாண்டியனுடைய ஐயம் தெரிந்ததும் அவன் சந்தோஷப்படுற செய்தி. அழைக்கில் கேள்வியார் அரசன் முன்பு போய் விளக்கி அக்கவி விளம்பினார் கடன் உலக்கருத்து நேர் ஒத்தலால் சிறந்துலக்கி மீனவன் மகிழ்ச்சி தூங்கினான். அளவில்லாத நூலறிவுடைய சங்கப் புலவர்கள் பாண்டியனிடம் சென்று அப்பாடலின் பொருளை விளக்கினார்கள். மீன்கொடிய பாண்டியனின் கருத்துக்கேற்றவாறு அந்த பாட்டு பொருந்தி வந்தமையால் அவன் மனம் மகிழ்ந்தான். அழகில் கேள்வியார் அப்படி என்றால் அளவற்ற நூலறிவினர் அப்படி என்று பொருள். சிரம் துலக்கி அப்படின்னா தலையை அசைத்து. மீனவன்னா மீன்கொடியை உடைய பாண்டிய மன்னன். நக்கீரை அப்புறம் மன்னன் என்ன சொல்கிறான், எனக்கு இந்த பாடல் இன்னைக்கு என் சந்தேகத்தை தீர்த்துடுச்சு, நீ போய் அந்த வாசலில் தொங்கக்கூடிய பொன்முடிப்பை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. தருமி என்ன பண்ணுறான், அந்த பொன்முடிப்பை எடுக்க போகிறான். அப்படி எடுக்க போகும்போது நக்கீரர் என்ன சொல்கிறாரு, இல்லப்பா உன் பாடலில் குற்றம் இருக்குது, நீ அந்த பொன்முடிப்பை எடுக்காத அப்படின்னு சொல்கிறாரு. அந்த செய்தி. வேந்தன் ஏவலால் விபுதர் தம்மோடும் போந்து மீண்டவை புறம்பு தூங்கிய ஆய்ந்த பொற்கிளி அறுக்கும் நம்பியை நேர்ந்து கீரனில் என விளக்கினான். பாண்டியனுடைய ஏவலால் புலவரோடு திரும்பிச் சென்று கலகத்தின் வெளியில் தொங்கிய சிறந்த பொன்முடிப்பை அறுத்தெடுக்கும் தருமியை கீரன் எதிர்பட்டு நில் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. விபுதர் அப்படி என்றால் புலவர் என்று பொருள். தூங்கிய அப்படின்னா தொங்கிய. பொற்கிளி பொன்முடிப்பு. நம்பி என்றால் தருமி என்று பொருள். புறம்பு என்றால் வெளியில். தருமி இப்படி சொன்ன உடனே அவன் தருமி என்ன பண்ணுறான், நேரு மதுரை சிவபெருமான்கிட்ட போகிறான். சொக்கநாதர்கிட்ட போயிட்டு நீ எனக்கு இப்படி குற்றமுடியா பாட்டை கொடுத்துட்டியப்பா அப்படின்னு சொல்லி புலம்புறான். அந்த பாடல் பார்க்கலாம். செய்யுள் கொண்டு போய் திருமுன் வைத்துள பையில் கொண்ட அப்பணுவன் என்னை நீமையின் கண்ட இவ்வழுவு பாடலை கையுள் நல்கினாய் கதியிலேற்கெனா. தருமி இறைவன் அளித்த பாடலை அவன் திருமுன் வைத்து, நீல நிற கழுத்தை உடைய இறைவனே, குற்றமுள்ள பாட்டை போய் நீ எனக்கு அளித்தது ஏன் அப்படின்னு சொல்லி மனவத்துடன் கேட்குறான். பையுள் அப்படின்னா வருத்தம் என்று பொருள். பணவன்னா அந்தன். கண்டம் என்றால் கழுத்து. வலுவு பாடல்னா குற்றமுள்ள பாடல். இறைவனர் நக்கீரர்கிட்ட போய் வாதம் பண்ணுறாரு. சங்க புலவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் வாதம் பண்ணுறாரு. ஆறவை குறுகி நேரினின்றிறங்கியிருந்தவரை நோக்கி யாரை நம் கவிக்கு குற்றம் இயம்பினர் என்னாம் உன்னம் கீரனஞ் ஜாது நானே கிளத்தினேன் என்றான் நின்ற சீரனை புலவன் குற்றம் யாதன தேரா கீரன். புலவர்கள் நிறைந்த அவையில் நுழைந்த இறைவன் அவையினரை நோக்கி என் பாடலில் குற்றம் கூறியது யார் என கேட்டார். அவ்வாறு அவர் கேட்டு முடிப்பதற்கு முன்னாடியே நானே குற்றம் கூறினேன் என புகழ்வாய்ந்த நக்கீரன் அஞ்சாது எழுந்து கூறினார். குற்றம் யாதுன்னு இறைவன் கேட்கிறாரு. நோக்கி சொற்பொருள் ஆர் அவைனா புலவர்கள் நிறைந்த அவை. கிளத்தினேன்னா சொன்னேன். சீரனினா புகழ் வாய்ந்த என்று பொருள். சொற்குற்றம் இன்று வேறு பொற்குற்றம் என்றான் தூய பொற்குற்றவேணி அண்ணல் பொற்குற்றம் என்னை என்றான் தற்குற்றம் வருவது ஓரான் புனைமலர் சார்பால் அன்றி அற்குற்ற குலர்க்கு நாற்றம் இல்லையே என்றான் ஐயன். அதாவது பாடல் சொற்குற்றம் இல்லை, ஆனால் பொருள் குற்றம் இருக்குது அப்படின்னு நக்கீரன் சொல்கிறான். பொன்னிறத்தன்ன சடைய உடைய இறைவன், அதாவது பொன்னிறத்தை உடைய சடைய உடைய இறைவன் பொருள் குற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு மலர்கள் முதலியவற்றால் மனம் சாருமே அன்றி இருளையொத்த கூந்தலுக்கு இயற்கையில் மனம் இல்லை அப்படின்னு நக்கீரர் சொல்றாரு. வேணினா செஞ்சடை, ஓரான்னா உணரான், அற்குற்ற. அதை எப்படி பிடிக்கிறான்னு பாருங்க. அழுகு கூட்டல் உற்ற அற்குற்ற. அற்குற்ற அப்படின்னா இருளை ஒத்த அப்படின்ற பொருள். நாற்றம் என்றால் நறுமணம் என்று பொருள். நம்ம நிறைய பேர் நாற்றம்னா
கெட்ட வாசனை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நாற்றம் தமிழில் வந்து நாற்றம் என்றால் நறுமணம் என்று பொருள். அப்போ கெட்ட மனத்துக்கு என்ன பண்ணுறது, அழுகி போன மாதிரி வாடைக்கு என்ன பொருள் அப்படின்னா துர்நாற்றம் அப்படின்னு சொல்லணும். குழல் குழல் என்றால் கூந்தல் என்று பொருள். அதாவது பெண்களுக்கு வந்து 5 வகையான கூந்தல் உண்டு, ஆண்களுக்கு வந்து 3 வகையான கூந்தல் உண்டு. அதுபோல் ஒன்று தான் இது குழல்ங்கிறது கூந்தல். அழுகு என்றால் இரவு என்று பொருள். இலக்கண குறிப்பு: புனைமலர்னா வினைத்தொகை, புனைந்த மலர், புனையும் மலர், புனையும் மலர் அப்படின்ற பொருளில் வரும். அடுத்த பாருங்க. பரவினி வழிபட்டு ஏத்தும் பரஞ்சுட திருக்காலத்தி அரவுநீர் சடையார் பாகத்து அமர்ந்த ஞான பூங்கோதை இரவிநீர் குழலும் அன்றோ என அத்தும் அன்றே என்னா வெறிவிலான் செலமே முற்றச் சாதித்தான் விளைவு நோக்கான். நக்கீரனை பார்த்து சிவபெருமான் கேட்கிறாரு, நீ வழிபடும் பரஞ்சோதி ஆகிய இறைவன் திருக்காலத்தில் கோவில் கொண்டவன். திருக்காலத்திங்கிறது நம்ம காளஹஸ்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தான் திருக்காலத்தின்னு சொல்கிறாங்க. கண்ணப்ப நாயனார் வந்து கண்ணை வந்து சிவபெருமான் கொடுத்தாருல, அந்த இடம்தான் வந்து திருக்காலத்தி, அதாவது காளஹஸ்தீஸ்வரம் அப்படின்னு தற்போது அழைக்கப்படுது. பாம்பையும் கங்கையும் அணிந்த சடையை உடையவன் அவனது இடப்பகத்தில் எழுந்தருளியுள்ள உமையம்மையின் குளிர்ந்த கருங்கூந்தலுக்கும் இதே தன்மைதானா அப்படின்னு இறைவன் கேட்குறாரு. அதற்கு நக்கீரன் வந்து எதிர் வருவதை எண்ணி சிறிதும் கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த கூதல் அதே தன்மையுடைய தான் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறான். சொற்பொருள் பாருங்க. ஏத்தும் என்றால் வணங்கும் என்று பொருள். அரவுநீர் சடையார்னா சிவபெருமான், ஞான பூங்கோதைனா உமையம்மை, வெறிவிலான்னா அச்சமற்ற நக்கீரன், சலம் என்றால் மன உறுதி என்று பொருள். நெற்றிக்கண் காட்டினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது கற்றைவார் சடையான் நெற்றிக் கண்ணினை சிறிதே காட்ட பற்றுவான் இன்னும் அஞ்சான் உம்பரார் பதிபோல் ஆகம் முற்றுநீர் கண்ணானாலும் மொழிந்தனும் பாடல் குற்றம் குற்றமே என்றான் தன்பால் ஆகிய குற்றம் தேரான். அடர்ந்த நீண்ட சடையுடைய இறைவன் வந்து நெற்றிக்கண்ணை சிறிதளவு காட்ட அதனால் துன்புற்ற போதும் அஞ்சாதவனா இந்திரன் போல் உடலெல்லாம் கண்ணாக்கி காட்டினாலும், அதாவது என்ன சொல்றாருன்னா, இந்திரனுக்கு வந்து உடல் பூரா வந்து கண் இருக்கும். அதுபோல் அப்போ நக்கீரர் சொல்கிறாரு, இந்திரன் போல் உடல் முழுவதும் கண்களை உடையவராயினும் உன் பாடல் வந்து குற்றமுடையது அப்படின்னு சொல்கிறான். கற்றைவார் சடையர் என்றால் சிவபெருமான் என்று பொருள். உம்பரார் பதினா தேவர் தலைவன் இந்திரனை தான் வந்து உம்பரார் பதி அப்படின்னு சொல்கிறாங்க. நெற்றிக்கண் வெப்பத்தால் வந்து நக்கீரர் வந்து வருந்துறாரு, இறைவன் வந்து மறைஞ்சு போகிறாரு. தேய்ந்த நான்மதி கன்னியால் நூதல் விழி செந்தி பாய்ந்த வெம்மையில் பெறாது பிற்பயங்க தடத்துள் ஆய்ந்த நாவலன் போய் விழுந்தாழ்ந்தனன் அவனை காய்ந்த நாவலன் இம்மெனத் திருவுரு கறந்தான். பிறைநிலவை தலையில் சூடியவன் இறைவன். அவன் வந்து நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த தீப்பொறியின் வெப்பம் தாழாது. நக்கீரன் என்ன பண்றாரு, பொத்தாமரை குளத்தில் போய் மூழ்கிறாரு. புலவர் வடியில் வந்த சோமசுந்தர கடவுள் விரைந்து அவர் உருவத்தை மறைச்சிட்டு போயிடுறாரு. சொற்பொருள்: நூதல் விழினா நெற்றிக்கண். நூதல் என்றால் நெற்றி என்று நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். பொற்பங்கயத்தடம்னா பொத்தாமரை குளம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து அந்த தெப்பக்குளத்தில் வந்து ஒரு தங்க தாமரையை வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ முன்னாடி வந்து அங்கே பொத்தாமரைகள் மலர்ந்தது அப்படிங்கிறதுக்காக. நாவலன் என்றால் புலவன் என்று பொருள். கறந்தான் என்றால் மறைந்தான் என்று பொருள். அடுத்த பாடல் இதோடு முடிஞ்சிருச்சு. ஆசிரியர் குறிப்பு பாருங்க. பரஞ்சோதி முனிவர் வந்து நாகை மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு, அதாவது வேதாரண்யம், தற்போது வேதாரண்யம் என அழைக்கப்படும் திருமறைக்காட்டில் பிறந்தவர். இவர் தமிழிலும் வடமொழியிலும் புலமை பெற்றவர். இவருடைய தந்தையார் வந்து மீனாட்சி சுந்தர தேசிகர். பரஞ்சோதி முனிவர் வந்து துறவியாகி சிவாலயம் தோறும் சென்று இறைவனை வழிபட்டு வந்தார். அவ்வாறு மதுரை நகரை அடைந்து மீனாட்சி அம்மனையும் சோமசுந்தர கடவுளையும் வணங்கினார். அந்த நகரத்திலேயே சில காலம் தங்கியிருந்தார். அந்த நகரத்தைச் சேர்ந்தவர் வந்து அவருடைய வந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க திருவிளையாடல் புராணத்தை வந்து இயற்றினார். இந்நூலை சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள 6 கால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர்கள் யாவரும் இருக்கும்போது அரங்கேற்றினார். அப்போ திருவிளையாடல் புராணம் அரங்கேற்றப்பட்ட இடம் எது? மதுரை சொக்கநாதர் கோயில். அதே போல் கம்பராமாயணம் அரங்கேற்றப்பட்ட இடம் திருச்சி திருவரங்கம் கோயில், அதாவது ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோயிலில் அரங்கேற்றம் பண்ணினாங்க. பெரிய புராணம் அரங்கேற்றப்பட்ட இடம் வந்து சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலில் அரங்கேற்றம் பண்ணாங்க. இவர் வேறு பல நூல்கள் எழுதியிருக்காரு. என்னென்னு பாருங்க. திருவிளையாடல் போற்று கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்து அந்தாதி. நூல் குறிப்பு பாருங்க. திருவிளையாடல் புராணம், மதுரை காண்டம், கூடற்காண்டம், திருஆலவாய் காண்டம் அப்படின்னு 3 பெரும் காண்டத்தையும்
படலம் என்னும் 64 உட்பிரிவையும் உடையது. இந்த நூலில் வந்து விருத்தப்பாக்கள் எவ்வளோ இருக்குன்னா 3363 விருத்தப்பாக்கள் இருக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, திருவிளையாடல் புராணம் விளையாட்டா குட்டி விளையாட்டா கழிக்கலாம். அதாவது 3 கூட்டல் 3 6, 6லேருந்து 3 கழிச்சா 3, 3 3 6 3 விளையாட்டா குட்டி விளையாட்டா கழிக்கிறோம். இதில் மதுரை காண்டத்தில் பாருங்கள், மதுரை காண்டத்தில் எத்தனை படல் இருக்குன்னா 18 படல் இருக்குது. கூடர் காண்டத்தில் வந்து 30 படல் இருக்குது. திருவாலவாய் காண்டத்தில் வந்து 16 படல் இருக்குது. 16, 18, 30, 16. இறைவன் வந்து இந்த நூலில் 64 இறைவனுடைய திருவிளையாடலை வந்து விளக்கி எழுந்த நூல்களுள் விரிவானதும் சிறப்பானதும் இந்த திருவிளையாடல் புராணம் தான். பரஞ்சோதி முனிவருடைய காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. இந்த நூல் வந்து தொடைநயமும் பக்தி சுவையும் மிக்க நூலுக்கு நாமும் வேங்கடசாமி வந்து உரை எழுதியிருக்காரு. இறைவன் வந்து தருமிக்கு ஒரு பாடல் கொடுத்தார் இல்லையா, அந்த பாடல் வந்து குறுந்தொகையில் வந்து இடம்பெற்றிருக்கு பாடல். அந்த பாடல் இப்போ பார்ப்போம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெளிய நட்பின் மயிலியல் செறியற்றறிவை கூந்தலின் நெறியவும் உளவோ நீயறியும் பூவே. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் இருக்குது அப்படின்ற ஒரு பொருளை இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. மதுரை காண்டத்தில் வந்து எத்தனை படலங்கள் இருக்குது? 18 படலங்கள். கூடல் காண்டத்தில் வந்து 30 படலங்கள். திருவாலவாய் காண்டத்தில் வந்து 16 படலங்கள் இருக்குது. உரைநடை பாருங்க. கடல் வணிகம் பழங்கால தொட்டே வந்து தமிழர் வந்து உள்நாட்டு அயல்நாட்டு வாணியத்தில் சிறப்புற்று இருந்தாங்க. உள்நாட்டு வாணியத்தை விட அயல்நாட்டு வாணியத்தில் தான் வந்து வருவாய் அதிகமாக இருந்துச்சு. அதுபோல் அயல்நாட்டு வாணியத்தில் வந்து தரைவழியாக வாணியம் செய்கிறத விட நீர்வழியாக வாணியம் செய்யும் வாணியம் வந்து பெரும் பொருளை தரதாக இருந்துச்சு. அதனால் அந்த காலத்தில் வந்து கடல் வாணியம் வந்து சிறப்புடையதாக இருந்துச்சு. தமிழுடைய கடற்பயணம் பற்றி செய்தி பார்ப்போம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லியிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்காரு புறநானூற்றில். தமிழர் வந்து உலகளாவிய சிந்தனைக்கும் பன்னாட்டு தொடர்புக்கும் இந்த 2 அடிகள் வந்து சான்றாக திகழ்கிறது. பழங்காலத்தில் வந்து தமிழர் பிற நாடுக்கு கடற்பயணம் சென்ற செய்தியை வந்து தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. எப்படி குறிப்பிடுதுன்னா, முன்னீர் வழக்கம் அப்படின்னு தொல்காப்பியம் குறிப்பிடுது. பழந்தமிழர் வந்து பொருளீற்றதை வந்து தம் கடமையாக கருதினாங்க. இதை வந்து தொல்காப்பியம் வந்து பொருளீற்றதற்காக இப்போ ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் போகிறாங்க இல்லையா, அப்போ ஒரு பிரிவு இருப்பது இல்லையா, அந்த பிரிவை வந்து என்ன தொல்காப்பியம் பொருளதிகாரத்தில் தொல்காப்பியர் வந்து எப்படி குறிக்கிறாருன்னா பொருள்வாயிற் பிரிவு அப்படின்னு சொல்லி விளக்குறாரு. தொல்காப்பியத்தின் பொருளதிகாரத்தில் வந்து பொருள்வாயிற் பிரிவு என்று, அதாவது வாணிபம் செய்யும் பொருட்டு பொருளீட்டும் பொருட்டு வெளியூருக்கு செல்கிற பிரிவை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பொருள்வாயிற் பிரிவை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. காலில் பிரிவு, களத்தில் பிரிவு. அதாவது தரை வழியாக போகிற பிரிவு, கடல் வழியாக போகிற பிரிவுன்னு 2ஆக பிரிச்சிருக்காங்க. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து தமிழர் வந்து மேற்கே வந்து கிரீஸு, ரோமம், எகிப்து, அப்புறம் கிழக்கே வந்து சீனம் வரையிலும் வந்து கடல் வழி வணிக தொடர்பு வச்சுருந்தாங்க. எகிப்து, பாலஸ்தீனம், மெசபடோமியா, பபிலோனியா, சீனம் ஆகிய நாடுகள் தமிழரின் பொருட்களை வந்து விரும்பி வாங்கிட்டு போச்சு. ஏலமும் லவங்கமும் இஞ்சியும் மிளகும் மேற்காசிய நாடுகளில் நல்ல விலைக்கு விற்கப்பட்டது. அதாவது ஏலம், லவங்கம், இஞ்சி, மிளகு இது எல்லாமே மேற்காசிய நாடுகளில் வந்து நல்ல விலைக்கு விற்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிற நாட்டார் உள்ளத்தை கவரும் பல பொருட்கள் வந்து மீதியாக கிடைத்தன. அவற்றுள் வந்து முக்கியமானது வந்து முத்து, பவளமும், ஆரம், அகிலும், வெண்துயிலும், சங்கும் வந்து குறிப்பிடத்தக்கவை. பழந்தமிழர் வந்து கிரேக்கரையும் ரோமானியரையும் வந்துட்டு யவனர்கள் அப்படின்னு சொல்லி அழைத்தாங்க. கப்பல் பற்றிய செய்தி பார்ப்போம். பழங்காலத்திலேயே வந்து தமிழகத்தில் பல வகையான கப்பல்கள் வந்து கட்டப்பட்டது. ஒவ்வொரு பெரிய கப்பலும் மதில் சூழ்ந்த கோட்டை போல இருக்குமா. அதாவது எப்படி சொல்கிறாங்க, 4 பக்கமும் நீர் நிரம்பிய கழனிகள், அதாவது கழனிகள்னா வயல்கள், 4 பக்கமும் நீர் நிரம்பிய வயல்கள், அதுக்கு நடுவே தனியாக மதிலோடு கூடிய மருத நில அரசுனது கோட்டை. அப்படி அந்த கோட்டையின் தோற்றம் வந்து நடுக்கடலில் செல்லும் கப்பலுக்கு ஓமையாக வந்து புறநானூற்றில் கூறப்பட்டுள்ளது. அதாவது 4 பக்கமும் நீர் சூழ்ந்த கழனிகள், அதுக்கு நடுவே வந்து நல்ல ஒரு மதிலுடன் அரணுடன் கூடிய மருதநில தலைவனுடைய அரசனுடைய கோட்டை வந்து நடுக்கடலில் செல்லும் கப்பலுக்கு ஓமையாக புறநானூற்றில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து கடலை பற்றி மரக்கலங்கை பற்றியும் தமிழ்நாட்டில் என்ன எப்படி வழங்கினாங்க அப்படின்ற செய்தி பார்ப்போம். கடலுக்கு வந்து வேறு பேர்கள் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். ஆழி, ஆர்கழி, முன்னீர், வாரணம், பவ்வம், பறவை, புணரி இது எல்லாமே வந்து கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள். அதாவது ஆழி,
ஆர்கழி முன்னீர், ஆழி ஆர்கழி முன்னீர், வாரணம், பவ்வம், பறவை, புணரி, இதெல்லாமே கடலை குறிக்கும் வேறு பெயர்கள். அடுத்து மரக்கலத்துக்கு தமிழ் மொழியில் உள்ள பெயர்கள் பல பெயர்கள் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். கப்பல், களம், கட்டுமரம், நாவாய், படகு, பரிசல், புனை, தோணி, தெப்பம், திமிழ், அம்பி, வங்கம், மிதவை, பற்றி, ஓடம். அதே போல் கடல் கடந்து தமிழ் மொழியில் உள்ள பொருள்களுக்கு ஊர்களுக்கெல்லாம் கிரேக்கத்தில் என்ன பேர் இருந்துச்சு அப்படிங்கிற செய்தி பார்ப்போம். அரிசியை கிரேக்கத்தில் ஒரைசா அப்படின்னு சொல்கிறாங்க. கருவூரை கரோரா அப்படி என்று அழைத்தார்கள். காவிரிக்கு கிரேக்கத்தில் கிரேக்கர்கள் கபிரில் அப்படின்னு சொன்னாங்க. குமரியை குமாரி என்றும், தொண்டியை திண்டிஸ் என்றும், மதுரையை மதோரா என்றும், முசிறியை முசிறில் என்றும் அழைத்தார்கள் கிரேக்க மொழியில். இப்போ இந்த கப்பல்களுக்கான பெயர்கள்லாம் பார்த்தோமா, ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு வகையான களத்தை குறிக்கக்கூடியது. இந்த சொற்களை கொண்டு தான் பண்டைய தமிழர் கடற்பயணம் பற்றி ரொம்ப தெளிவாகவே நம்ம அறிஞ்சிக்கலாம். உப்பங்களில் போகிறதுக்காக சிறிய படகுகளும் கடலில் செல்வதற்குரிய பெரிய நாவாய்களும் அன்று இருந்தன. கடலில் செல்லும் பெரிய களம் நாவாய் எனப்படும். அதாவது கடலில் செல்லும் பெரிய களத்தை நாவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைப்புண்டு அது காற்றடிக்கும் போது நங்கூரம் விட்டு கப்பலை நிறுத்திட்டாங்கன்னா அது காற்றடிக்கும் போது கப்பல் என்ன பண்ணும், தண்ணியில் அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே திரும்பும். அது எப்படி இருக்குன்னா, கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல அசைந்தது, அவற்றின் உச்சி கொடிகள் அசைந்து ஆடின அப்படின்னு சொல்லி பட்டினப்பாலை கூறுது. பெரிய நாவாய்கள் காற்றின் துணை கொண்டு தான் இயங்கியது. அவை பாய்மர கப்பல்கள் என அறியப்பட்டன. இதற்கு காற்றானது எவ்வப்போது எவ்வந்த திசையில் நோக்கி வீசுது அப்படிங்கிற அறிவை தமிழர்கள் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. கரிகாலனுடைய முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் அப்படிங்கிறத ஒரு புறநானூற்று பாடல் மூலயமா நம்ம அறிந்து கொள்ளலாம். அதாவது நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் வருக அப்படின்னு சொல்லி வெண்ணி பரந்தலையார் ஒரு புறநானூற்று பாடல் பாடியிருக்காரு. இந்த பாடலின் மூலமாக தான் நம்ம கரிகாலனுடைய முன்னோர் காற்றின் திசையை அறிந்து களம் செலுத்தினாங்க அப்படிங்கிற செய்தியை அறிந்து கொள்ளலாம். அடுத்து தமிழகத்தில் இருக்க துறைமுகங்களை பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் நடைபெற்று வந்த வணிகத்தின் பயனாக பல துறைமுக கடற்கரை பட்டினங்களில் சிறந்து விளங்கின. அவற்றுக்கு முக்கியமானது காவிரி பூம்பட்டினம், முசிறி, அப்புறம் கொற்கை. முசிறி சேர மன்னர்களுக்குரிய துறைமுகம். அங்கு சுள்ளி என்னும் பெரிய ஆற்றில் யவனர்களின் மரக்கலங்கள் ஆற்றுத்துறைகள் கலங்கி போகும்படி நின்றுதான். அக்களங்களுக்கு உரிய யவனர்கள் பொன்னை சுமந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றிச் சென்றார்கள். அதாவது பொன்னை சுமந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்ற செய்தியை அகநானூறு தெரிவிக்கிறது. அதாவது பொன்னோடு கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்லி ஒரு அகநானூற்று அடி இருக்கு. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ பொன் நகை உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, எடுத்துக்கொண்டே பத்திரமா உள்ள வச்சுக்குவீங்க. அதாவது அகத்துக்குள்ள வச்சுக்குவீங்க. அகம்னா உள்ளே அப்படின்னு பொருள் இருக்கியா, அது மாதிரி உள்ளே வச்சுக்குவீங்க. பொன்னோடு கரியோடு பெயரும்னா அகநானூறு. அடுத்து பாண்டிய நாட்டு வளத்தை பெருக்கியது கொற்கை துறைமுகம். இந்த துறைமுகத்தில் முத்துக்குளித்தல் மிகச்சிறப்பாக நடந்த செய்தியை யாரு சொல்றான்னா, வெனிசி நாட்டை சேர்ந்த அறிஞர் மார்க்கோ போலோ குறிப்பிட்டுள்ளார். இங்கு சங்க காலத்தும் முத்துக்குளித்தல் நடந்தது. ஏற்றுமதி பொருட்களில் முத்தை முதலிடம் பெற்றது. மதுரை காஞ்சியும் சிறுபானாற்றுப்படையும் கொற்கை முத்தை சிறப்பிக்கின்றது. அதாவது விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என மதுரை காஞ்சி சொல்லுது. அதாவது கொற்கை முத்தை பற்றி எந்த செய்தி எந்த நூல்கள் சிறப்பிக்குதுன்னா, மதுரை காஞ்சியும் சிறுபானாற்றுப்படையும். அது மதுரை காஞ்சியில் எந்த அடிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்னா, விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்ற செய்தி மூலியமா தெரிஞ்சுக்கலாம். கடற்கரையை அடுத்து இருக்கும் ஊர்களை பட்டினம், பாக்கம்னு பிரிப்பாங்க. பட்டினம்ங்கிறது நகரப்பகுதி, பாக்கம்ங்கிறது சிற்றூர் பகுதி. அதாவது பட்டினம்ங்கிறது பேரூர், பாக்கம்ங்கிறது சிற்றூர். அந்த ஊர்களில் பெரும்பாலும் வணிகர்கள் தான் வாழ்ந்து வந்தார்கள். சோழ நாட்டின் துறைமுகமாகிய காவிரி பூம்பட்டினத்தில் சுங்கச்சாலையும் கலங்கரை விளக்கமும் இருந்தது. இங்கு கப்பலில் இருந்து நிலத்தில் இறக்கப்படுவனவும் நிலத்தில் இருந்து கப்பலில் ஏற்றப்படுவனும் ஆகிய அளவிலாத பண்டங்கள் முன்றிலில் மலை போல குவிந்து கிடந்தது. முன்றில்னா இல்லத்தின் முன்னாடி, வீட்டு வாசல்ல முன்னாடி கொட்டி வச்சிருந்தாங்களாம். அதாவது முன்றில் அப்படின்னா நம்ம அப்படியே இங்கே போனீங்கன்னா
முன்றில்ங்கிறது இலக்கண போலி, அதாவது இல்முன் அப்படின்னு தான் வரணும். இல்முன்னு வந்தால் அது வந்து இலக்கணம் முடியாது. முன்றில்ங்கிறது இலக்கண போலி. போலி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அதாவது முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு 3 வகைப்படும். அப்புறம் முற்றுப்போலின்னு ஒன்று இருக்குது. காவிரி பூம்பட்டினத்து மாடங்களில் உள்ள மகளிர் வந்து கைகளை கூப்பி வெறியாடும் மகளிரோடு பொருந்தி வேய்ங்குழல் முதலியவற்றை வாசிக்க நகர் வந்து விழா கோலம் பூண்டது. வேய்ங்குழல் அப்படின்னா மூங்கிலால் ஆன புல்லாங்குழல். வேய் என்றால் மூங்கில் என்று பொருள். அப்போ அந்த ஊரில் வந்து எப்படி இருக்குன்னா, தெய்வத்துக்காக எடுக்கப்பட்ட கொடிகளும், விலைப்பண்டங்களை அறிவிக்கிறதுக்காக கட்டிய கொடிகளும், ஆசிரியர்கள் அதாவது பெரிய நூலறிஞர்கள் வந்து வாதம் செய்வதற்கு கருதி வைத்த கொடிகளும், கப்பலின் கூம்பிலுள்ள கொடிகளும் சேர்ந்து அங்கே கலந்து காணப்பட்டதான் எங்கள் புகார் நகரத்தில். கடல் வெளியே புகார் நகரத்தில் வேற என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. புகார் நகரத்தில் கடல் வெளியே வந்த குதிரைகளும், தரை வெளியே வந்த மிளகு பொதிகளும், இமயத்தில் உண்டான மணிகளும் பொன்னும், குடகுமலையில் பிறந்த சந்தனமும் அகிலும், கொற்கை துறையில் பிறந்த முத்தும், கீழ்கடலில் உண்டான பவளமும், கங்கையில் உண்டான பொருட்களும், காவிரியில் உண்டான வளங்களும், ஈழ நாட்டிலிருந்து வந்த உணவுப் பொருட்களும், பிற நாட்டு பொருட்களும், பிற அரிய பொருட்களும் வந்து சேர வளமிகுந்த பரந்த இடத்தை உடைய தெருக்களாக அந்த உறையூர் நகரத்தினுடைய தெருக்கள் வந்து இருந்தது. அதாவது இப்போ பாருங்கள், இதிலிருந்து ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் ஒன்று, ஒரு பொறுத்துறை கேள்வி கேட்டிருக்காங்க. ஈழத்திலிருந்து வந்தது உணவுப் பொருட்கள், வடமலையில் இருந்து வந்தது பொன்னும், வடமொழியில் வந்தது தங்கம், அதாவது பொன்னும் மணியும் தங்கம் சொல்லலாம். குடகுமலை மேற்கு மலையில் இருந்து வந்தது வந்து சந்தனமும் அகிலும். தெற்கு பகுதியிலிருந்து வந்தது, அதாவது கொற்கை துறையிலிருந்து வந்தது முத்து, கீழ்கடலிலிருந்து வந்தது பவளம். அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி பற்றிய செய்திகளை பார்க்கலாம். பழந்தமிழகத்தின் வாணிகப் பொருட்களை பற்றிய குறிப்புகள் வந்து பட்டினப்பாளையிலும் மதுரை காஞ்சியிலும் காணப்படுகிறது. பழந்தமிழகத்தில் வந்து வாணிகம் நடந்த செய்தியை பற்றிய குறிப்புகள் வந்து பட்டினப்பாளையிலும் மதுரை காஞ்சியிலும் காணப்படுகிறது. இங்கிருந்து ஏற்றுமையான பொருட்கள் என்னென்ன, இறக்குமதியான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற செய்தி வந்து பட்டினப்பாளையிலும் மதுரை காஞ்சியிலும் குறிப்பிட்டிருக்காங்க. அவற்றை இப்போ என்னென்னு பார்ப்போம். ரத்தினம், முத்து, வைரம், மிளகு, கருங்காலி, கருமருது, தேக்கு, சந்தனம், வெண்தூகில், அரிசி, ஏலக்காய், லவங்கப்பட்டை, இஞ்சி இதெல்லாமே இங்கேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. தமிழகத்துக்கு வந்து சீனத்தில் இந்த பொருட்கள் எல்லாம், இது போன்ற பொருட்கள் வந்து தமிழக பொருட்கள் வந்து சீனத்தில் விற்கப்பட்டன. சீனத்து பட்டும் சர்க்கரையும் வந்து தமிழகத்துக்கு இறக்குமதி ஆயின. கரும்பு அதியமானின் முன்னோர் காலத்தில் வந்து சீனாவில் இருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது. கடற்பயணம் பற்றிய கல்வி அறிவு இந்நாளில் மக்களை எட்டியுள்ளது. கடல்சார் பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது. அதன் வாயிலாக பட்டம், பட்டய கல்வி கற்பிக்கப்பெற்று வருகின்றது. இந்த துறையில் பயிலுவோருக்கு பயிற்சியும் பணி வாய்ப்பும் நிரம்ப உள்ளன. எனவே மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்னும் பாரதியின் கனவு நனவாகி உள்ளது. மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் வந்து பாரதியார். துறைமுக பட்டினங்களை வந்து இப்போ பொருத்தலாம். சேர நாடு வந்து முசிறி, சோழ நாடு வந்து காவிரி பூம்பட்டினம், பாண்டிய நாடு வந்து கொற்கை. இங்கே பாருங்களேன், திணை வகை கொடுத்துருக்காங்க. அன்பின் ஐந்திணைகள் கொடுத்துருக்காங்க. குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை வந்து மணலும் மணல் சார்ந்த இடமும். ஹெலன் கெல்லர் பற்றி ஒரு துணைப்படம் கொடுத்துருக்காங்க. ஹெலன் கெல்லர் வந்து உலகின் 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லி பாராட்டப்படுகிறார். பிரெய்லி அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு, பார்வையற்றோருக்கான எழுத்து முறையை வந்து உருவாக்கியவர். பார்வையற்றோருக்கான படிக்கக்கூடிய புத்தகத்தை வந்து பிரெய்லி நூலகம்னு சொல்லுவாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய முதல் தளத்தில் வந்து பார்வையற்றோருக்கான பிரெய்லி நூலகங்கள் உள்ளது. அங்கு வந்து அந்த நூல்களை உருவாக்கும் வசதியும் படியெடுக்கும் வசதியும் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இருக்குது. அடுத்து இலக்கணம் தான். தொகை சொற்கள் பாருங்கள். ஐந்திணை என்னும் சொல் வந்து குறிஞ்சித்திணை, முல்லைத்திணை, மருதத்திணை, நெய்தல் திணை, பாலைத்திணை ஆகியவற்றை குறிக்கும். முக்கணிங்கிறது வந்து மாங்கனி, பலாக்கனி, வாழைக்கனி. மா, பலா, வாழை. நாற்படைங்கிறது தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. இலக்கணம் வந்து எழுத்திலக்கணம், சொல்லு இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம்.
அறுசுவைங்கிறது இனிப்பு சுவை, கசப்பு சுவை, புளிப்பு சுவை, உவர்ப்பு சுவை, கார்ப்பு சுவை, துவர்ப்பு சுவை. இங்கே இருக்க தொகைச்சல் பாருங்களேன். இருதிணை அப்படின்னா உயர்திணை, அஃறிணை. முப்பால்ங்கிறது அறம், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், முப்பால். நாற்றிசைங்கிறது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஐம்பால்ங்கிறது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். வள்ளலாருடைய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுறப் பார்த்தும் செவியுறக் கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் அப்படின்ற பாடலடியை வள்ளலார் ஏற்றிருக்காரு. திருப்பி ஒரு வாசிக்கிறேன். மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுறப் பார்த்தும் செவியுறக் கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். ராமலிங்க அடிகளார். செய்யுள், உரைநடை, பேச்சு ஆகியன இயல் தமிழ். செய்யுள், உரைநடை, பேச்சு ஆகியவை இயல் தமிழ். இசையோடு பாடுவதற்கென்றே எழுதப்பட்ட தமிழ் பாடல்கள் இசைத்தமிழ். இசையை இசைத்தமிழ் என்று மயங்குகின்றனர் சிலர். அதாவது இசை இசைத்தமிழ் கிடையாதான். இசையோடு பாடுவதற்கென்றே எழுதப்பட்ட பாடல்கள் தான் இசைத்தமிழ். செய்யுள், உரைநடை, பேச்சு இயல் தமிழ். இசை வேறு, இசை தமிழ் வேறு. இசைக்கலைஞர்கள் குழல், யாழ் போன்ற கருவியில் வாசிப்பது இசை. ஓதுவார் பாடும் தேவாரப் பாடல் இசைத்தமிழ். நாட்டியம் ஆடும்போது பாடுவதற்கென்றே இயற்றப்பட்ட பாடல்கள் தான் நாடகத்தமிழ். நாடகம் என்பது இந்த காலத்தில் நாடகம், திரைப்படங்களில் பேசப்படும் உரையாடல் என்று சிலர் கருதுகிறாங்க. அப்படி கிடையாது. நாடகத்தமிழ் பாடல்கள் நாட்டியத்திற்குரிய மெய்ப்பாடுகளுக்கு இடம்பெறும் வகையில் அமைந்திருக்கும். இதில் பாருங்க, இளமை நலம் போற்றுதல் என்பது பொதுவாக மாந்தருக்கு இயல்பான குணம். சிலருக்கு வயதை கேட்டாலே சினம் பிறக்குமா. உடலில் தலையில் வயதாகிவிட்டதுக்குரிய அடையாளங்கள் தென்பட்டாலும் வயதாகிவிட்டது என்று யாராவது சொன்னாலுமே கோபம் வரும் சிலருக்கு. அவர்களுக்கு பொல்லாத கோபம் வருகிறது. இதிலிருந்து என்ன புரியுது? இளமையை போற்ற அனைவருமே விரும்புகின்றனர் என்பதே. ஆனால் இளமை என்பது உடலில் மட்டும் இருந்தால் போதாது. சிலர் ஆண்டில் இளையோராக இருக்கின்றனர். ஆனால் உணர்விலும் ஊக்கத்திலும் பழுடுகிழமாகி செயலற்று இயங்கித் திரிகின்றனர். இது எப்படி இளமையாகும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அவர் யாருன்னு பின்னாடி பார்ப்போம். உடலில் இளமை, உணர்வில் இளமை, ஊக்கத்தில் இளமை காட்ட வேண்டும். இளமையை போற்றுதல் வாழ்க்கைக்கு சிறப்பை தரும். அதனால் அன்று இளமையையும் அழகையும் போற்றும் வகையில் நம் ஆன்றோர்கள் உடற்பயிற்சி முறைகளை கண்டார்கள். உடலுக்கு போதிய பயிற்சி கொடுத்து எஃகு போல் ஆக்கி இளமை நலம் பேணுக. துன்பங்களை வாழ்க்கையை கடக்கும் படிகளாக நினைத்து எய்த்து களைத்து போகாமல் வெற்றியில் நம்பிக்கை வைத்து உணர்வில் இளமை காத்து வாழ்க்கை பயணத்தை தொடர்க. இன்றைய தோல்வி நாளைய வெற்றிக்கு அடிகள் என்னும் நம்பிக்கையுடன் இளமை நலமிக்க ஊக்கத்துடன் வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்க. இப்படி சொன்னது யாருன்னா குன்றக்குடி அடிகளார். எதில் சொல்லியிருக்காருன்னா ஆலயங்கள் சமுதாய மையங்கள் சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலில் குன்றக்குடி அடிகளார் இவ்வாறு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஜெசியா காக்கஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் பேர் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2 கையுமே இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்ப்போம். பிறவிலேயே 2 கையும் இல்லாத இவர் தன்னிரு கால்களால் வானூர்தியை ஓட்டிய முதல் பெண்மணி. அதாவது 2 கையும் இல்லாத ஜெசிகா காக்கஸ் என்ற பெண்மணி தன்னுடைய காலால் வானூர்தியை ஓட்டிய முதல் பெண்மணி என்ற பெருமைக்குரியவர். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தன்னம்பிக்கை, விடாமுயற்சியும் துணிச்சல் ஆகியவை இருந்தால் சிறப்பாக செயல்படலாம். நன்றி. பாடம் இதோடு முடிஞ்சிருச்சு. அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி.